வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் இபிஎஸ் சதி செய்து நம்முடைய வேட்பாளரை எல்லாம் தோற்கடித்து விடுவாரா? அச்சப்படும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனா? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் ஒற்றிதான் அரசியல் களமே இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் தமிழக அரசியல் களமானது, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்த முக்கிய தலைவர்களில் ஒருவராக தான் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் அரசியல் என்பது எதிர்காலம் ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா. அதாவது ஓபிஎஸ் டிடிவி அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாகவே இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார்கள் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு பரவலாக இருந்து வந்தது. ஆனால் தற்போதைய கள நிலவரப்படி என்னவென்றால், இருவருமே என்டிஏ கூட்டணியில் சேருவது என்பது தயக்கம் காட்டுவதாகவும், அதற்கு பதிலாக புதிதாக விஜயின் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகத்துடன் தாங்கள் இணைவதாகவும் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக்குழுவுடன் தங்களுக்கு ஒரு சரியான அரசியல் பாதை என்று நம்புவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திடீர் மாற்றத்திற்காக ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி மீதான அவர்களின் ஒரு ஆழமான அச்சமே என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சமாக பார்க்கப்படுகிறதா. அதாவது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரே என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு தயங்குவது முன் அவர்கள் மைய காரணம் என்னவென்றால், இபிஎஸ்ஸின் ஆதிக்கம் என்பது மற்றும் சூழ்ச்சி அரசியல் என்பது தங்களை கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்வதன் இபிஎஸ்ஸின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்டிஏ கூட்டணி இவர்களை இணைத்து கொண்டால் கூட கூட்டணியில் அனைத்து நகர்களுமே இபிஎஸ்ஸின் கை ஓங்கும் என அவர்கள் அஞ்சுகிறார்கள். மேலும் இபிஎஸ்ஸின் மறைமுகமாக சதி செய்து இவர்கள் வேட்பாளர்களெல்லாம் கண்டிப்பாக தேர்தலில் தோற்கடிக்க நிலைதான் கண்டிப்பாக உருவாகும் என்று இருவருமே பயப்பட காரணமாக இருந்து வருகிறதா. அது மட்டுமின்றி, அதாவது அச்சம் என்பது இரு தலைவர்களுக்குமே உள்ள நிலையில்தான் இபிஎஸ்ஸின் நிலையிலிருந்து விலகி மற்றும் அரசியல் பாதையை தேர்வு செய்தாக தங்களின் இருப்பை காத்துக்கொள்ள ஒரே வழி என்று கருதுகிறார்கள். இந்த வகையில்தான், அதாவது இந்த அரசியல் குழப்பம் என்பது நடுவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவியின் கண்ணுக்கு தென்படும் ஒரே மாற்று சக்தி தமிழக வெற்றி கழகத்தின் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள அரசியல் களம்தான். அதாவது தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது அதிமுகவின் வாக்கு வங்கியை நோக்கியே தனது அரசியல் பாதையை அமர்த்தி வருகிறது. எனவே அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள் மற்றும் ஓபிஎஸ் ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் வாக்குகள் ஒருங்கிணைந்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வலுவான அதிமுக அல்லாத திராவிட மாற்று சக்தியாக கண்டிப்பாக தாவேக்காவுடன் இணைப்பது செயல்பட்டால் இபிஎஸ்ஐ அரசியல் ரீதியாக வீழ்த்தி விடலாம் என்ற எண்ணமெல்லாம் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டதா. அதாவது தங்கள் அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற இரு தலைவரை நம்புகிறார்கள். இதன் விளைவாகத்தான் இபிஎஸ்ஸுடன் மோதலை தவிர்க்கவும் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் எல்லாம் பிரித்து அறுவடை செய்யவே தாவேக்கா ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்ததாகவும் கூறப்படுகிறதா. ஆனால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியின் இந்திய வியூகம் என்பது ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பது விஜயின் மௌனம் மற்றும் மறுப்பு ஆகும். அதாவது விஜய் என்னவென்றால், ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரை தாவேக்காவுடன் இணைப்பது குறித்து தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு தயக்கம் காட்டி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. விஜயின் மௌனத்துடன் தான் என்டிஏ கூட்டணியில் இபிஎஸ்ஸால் ஏற்கக்கூடிய அச்சுறுத்தலாலும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்களாம். அதாவது இவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அதாவது ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரும் மீண்டும் தாவேக்காவில் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு வரும் நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.